ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு 2026 தேர்தல் வரப்போகிறது இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எப்போ சட்டமன்ற பேரவை தேர்தல் வந்துச்சுன்னா 2021 வந்துச்சு. ஸோ அப்போ எந்தெந்த கட்சிகள் போட்டிட்டுச்சுன்னா திமுக, அதிமுக, நாதக போன்ற கட்சிகள்லாம் போட்டிட்டுச்சு. ஸோ இதில் திமுக மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வச்சு போட்டிட்டாங்க. அதே மாதிரி அதிமுக அவர்களும் கூட்டணியோடு வச்சு போட்டிட்டாங்க. நாதக கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் மட்டும் தனித்து போட்டிட்டு இருந்தார். இதில் யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திமுகவை சேர்ந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் வெற்றி பெற்று தற்போதைய முதலமைச்சராக இருக்கார். ஸோ அவங்க தனித்தே பார்த்திங்கன்னா 133 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட்டணியோடு சேர்த்து பார்க்கும்போது மொத்தம் 159 இடங்களை ஜெயிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அதிமுகவுமே 66 இடங்களில் ஜெயிச்சிருந்தாங்க. அவங்க கூட்டணியோடு சேர்த்து நம்ம பார்க்கும்போது மொத்தம் 75 தொகுதிகளை ஜெயிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கார். நாதக கட்சி எந்த ஒரு தொகுதியும் ஜெயிக்கலை. இருந்தாலுமே கூட அந்த தேர்தலில் அவங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா போன வாட்டி திருவெற்றியூர் தொகுதியில் போட்டிட்டு இருந்தார். பட் அவர் வெற்றி பெறலை. தற்போது இருக்கக்கூடிய சிஎம் ஆன ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா கொளத்தூர் தொகுதியில் போட்டிட்டு இருந்தார். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட சொந்த ஊரான எடப்பாடியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இது 2021 வெற்றி பெற்றதுக்கான நிலவரம். தற்போது அந்த 16வது சட்டமன்ற பேரவை தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ 2026 17வது சட்டமன்றம் கூட போகுது. இந்த 16வது சட்டமன்றம் எப்போ முடிய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மே 10 2026 16வது சட்டமன்றம் முடிவடையுது. ஸோ இப்பையும் இந்த 3 கட்சிகள் மட்டும்தான் போட்டியிட போகிறாங்களா அவங்க கூட்டணியோடு சேர்ந்து அப்படின்னா கிடையாது. ஸோ திமுக அவர்கள் யார் கூடலாம் கூட்டணி வச்சு போட்டியிட போகிறாங்க அப்படின்னு அவங்க கூட்டணிகளை அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி அதிமுகவும் அவங்களோட கூட்டணிகளை என்டிகே கூட்டணியை அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி நாதக கட்சியும் எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் நாங்கள் தனித்து போட்டிடுறோம் அப்படின்றதையும் அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ தேர்தலில் புதிதாக உருவான கட்சியான தாவேக கட்சியும் தனித்து போட்டிடுறதா தற்போதைய வரைய நிலவரம் இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு கட்சியுமே வேட்பாளர் அறிவிக்கலை. எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கூட்டணி கட்சிகள் போட்டியிட போகுது, யார் யாருக்கு எவ்வளோ தொகுதிகள் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்ட்டு எந்த ஒரு கட்சியும் அறிவிக்காத நிலையில் நாதக கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் மட்டும் கடந்த பிப்ரவரி 21 திருச்சி ஆலம்பட்டி புதூரில் நடந்த மாநாட்டில் 117 பெண் வேட்பாளரையும் 117 ஆண் வேட்பாளரையும் அறிவிச்சிட்டாரு. இந்த முறை சீமான் அவர்கள் எங்கே போட்டிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட சொந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவரோட காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் தான் அவர் போட்டிடுறதா அறிவிச்சிருக்காரு. கடந்த முறை திருவெற்றியூரில் போட்டிட்டு இருந்தாரா, இந்த வாட்டி அவரோட சொந்த மாவட்டத்திலே போட்டிடுறாரு. ஸோ இதுதான் இப்போ 2026 கொடுத்துருக்க அப்டேட்டு. இப்போ நம்மளோட தமிழக மாநில தேர்தல் ஆணையராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜோதி நிர்மலா சாமி அப்படின்ற ரிட்டையர்டு ஐஏஎஸ் அவர்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாநில தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஆளுநர் இருப்பாங்க இல்லையா, நம்ம ஸ்டேட்டோட ஆளுநர் தான் அவங்கள அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது? நம்மளோட தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குது. இந்த 38 மாவட்டங்களில் மொத்தம் 234 தொகுதிகள் இருக்குது. இந்த 234 தொகுதிகளுக்கும் தான் இப்போ 234 எம்எல்ஏக்களை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். ஸோ தேர்ந்தெடுக்க போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளரான நம்ம மக்கள் தான் நம்ம அவங்கள தேர்ந்தெடுக்க போகிறோம். ஸோ நான் வேறு ஒரு தொகுதி, நான் இப்போ பொழப்புக்காக வேறு ஒரு ஊரில் இருக்கேன். என்னால் 1000-2000 செலவு பண்ணிட்டு வந்தெல்லாம் ஓட் போட முடியாதுங்க. நான் இருக்கிற இடத்துல நான் ஓட் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நம்ம எந்த தொகுதியில் வாக்காளராக பதிவு செய்யப்பட்டிருக்கோமோ அந்த தொகுதியில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில்
நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு தான் நம்ம ஓட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு ஓட்டில் என்னங்க ஆகிடப்போகுது, என்னால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர முடியாது, எனக்கு ட்ராவல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த தேர்தலில் வந்துட்டு ஓட் போடுறத வந்துட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு தவறான செயல் தான். ஏன்னா நமக்கு வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒருத்தரை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறத நம்மளோட உரிமையாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட உரிமையை விட்டு கொடுக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ இது வந்துட்டு நம்ம அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது. ஸோ பிழைப்புக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காங்கன்னா ஒரு அவங்களுக்கு இருக்கிற புரிதல் அவ்வளோவா கூட இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து போடணுன்ற விருப்பம் இருந்தாலுமே கூட அவங்களோட பொருளாதார சூழ்நிலை அதுக்கு ஒத்துழைக்காமல் கூட இருக்கலாம். பட் படித்த சில பேரே என்ன பண்ணுறாங்க, ஸோ நான் ஓட் பண்ணனா எனக்கு விருப்பம் இல்லை, இந்த எலெக்ஷனில் எனக்கு எந்த ஒரு பெருசாக மாற்றமும் வரதா எனக்கு வந்து புரியல, எனக்கு எலெக்ஷனே பிடிக்கல, இந்த கவர்மெண்ட்டை பிடிக்கல அப்படின்ட்டு சில பேர் வந்துட்டு அதை புறக்கணிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம புறக்கணிக்கிறது தான் ஒரு வாய்ப்பா அப்படின்னா கிடையாது. நமக்கு யார் வந்து தலைவராக வந்தால் அது சரியாக இருக்குன்றத நம்ம தேர்ந்தெடுக்கிறது கூட ஒரு நல்ல விஷயம்தான். அப்போ அந்த புரிதலை நம்ம வந்து ஏற்படுத்திக்கிட்டு இந்த தேர்தலில் நம்ம கட்டாயமாக வாக்களிக்கணும். ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு 18 வயது இப்போ தான் நிரம்பி இருக்கும், புதிதாக தேர்தல் வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கியிருப்பீங்க. வாங்கினதுமே என்ன பண்ணுவீங்க, நமக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சன் வந்துட்டு எலெக்ஷனில் நிற்கிறாரு, அவருக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அப்பா வந்து என்ன பண்ணுவார், எனக்கு பிடிச்ச கட்சி தலைவருக்கு தான் நீ ஓட் பண்ணணும் அப்படிம்பாங்க. சில பேர் வீட்டில் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, நான் சொல்கிற தலைவருக்கு தான் நீ ஓட் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம ஓட் பண்ணணுமா, அல்லது ஓட் போடுறது நம்மளோட உரிமையான்னு கேட்டால் 100% அது நம்மளோட உரிமை தான். ஸோ வந்துட்டு ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு சட்டமன்ற தொகுதியோட ஒரு மனுஷனை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம், அவர் சரியானவர்ன்ற புரிதலை நம்ம உண்டாக்கிக்க போகிறோன்னா நமக்கு அந்த வாய்ப்பை நம்ம தான் அதை பயன்படுத்திக்கணும். ஸோ அந்த வாய்ப்பை வந்து வேறொருத்தர் கையில் கொடுத்து அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, ஒத்துக்க முடியாது. ஸோ நான் எப்படிங்க ஓட் பண்ண போகிறது, நான் எப்படி வந்து சரியான தலைவருக்கு தான் நான் ஓட் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா எனக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஆட்சியே வந்துட்டு சிறப்பாக நடைபெறுது அப்படின்னு தோணுது. ஒரு சில திட்டங்களில் பார்த்திங்கன்னா புதுசாக யாராவது வந்தால் நல்லாயிருக்கும், இப்போ வந்து புதுசாக வர கட்சிகள்லாம் வந்துட்டு நிறைய நல்ல வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்க, ஸோ அப்போ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெட்ட மனசாக இருக்குது, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ வந்துட்டு என்னென்னா வெரி சிம்பிள். இப்போ வந்துட்டு இப்போ ஒரு கட்சி நடைபெற்றுட்ருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களும் அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கலாம். ஸோ அந்த வாக்குறுதிகளில் நீங்கள் மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸோ கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, வேலை வாய்ப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மருத்துவத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மக்கள் பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பொருளாதாரத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, முக்கியமாக வேலை வாய்ப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சில பேர் இந்த ஆட்சியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவருக்கு தான் நான் ஓட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு வேற ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அதை கன்ஃபியூஸ் பண்ணுறது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். ஸோ வந்துட்டு கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றி இருக்காங்களா, ஸோ அந்த நலத்திட்டங்கள் எல்லாமே மக்களை சென்றடைஞ்சிருக்கா, அந்த நலத்திட்டங்களால் மக்கள் பயன்பெற்று இருக்காங்களா, இந்த வாட்டி எந்த மாதிரியான தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம மாநிலத்தை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி கொண்டுட்டு போகிற அளவுக்கு இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் இப்போ எத்தனை முனையாக வந்துட்டு எத்தனை தனித்து போட்டியிடுற கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை சுயேட்சை கட்சிகளாக இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாம் போட்டிடுறாங்கன்னா அவங்களோட வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது நம்ம மாநிலத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகக்கூடியதாக இருக்கா, வருங்கால தலைமுறைக்கு நல்ல திட்டங்களை வகுக்கிற மாதிரியானதாக இருக்கா, முக்கியமாக வந்து படித்த இளைஞர்களுக்கோ இல்லை பெண்களுக்கோ வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கா, அதால் முன்னேற்றம் ஏற்படுமா
அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக ஓட் பண்ணணும். ஸோ ஓட்டை நம்ம வேஸ்ட் பண்ணுறதால எதுவுமே நடைபெற போகிறதும் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு எந்த கட்சியுமே பிடிக்கலப்பா, நான் நோட்டாக்கு ஓட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குமே என்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு தொகுதியில் நிறைய நோட்டாக்கு இது விழுந்துடுச்சு, ஓட் விழுந்துடுச்சு அப்படின்னா, ஸோ அப்போ பார்ப்பாங்க. இப்போ ஒரு 4 கட்சி போட்டி எடுத்துன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் 5ஆவதாக நோட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 4 கட்சியை தவிர நோட்டா தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது தேர்தலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது பொசிஷனில் யார் இருக்காங்களோ அவங்க தான் எம்எல்ஏவாக ஆவாங்க. ஸோ அப்படிங்கும்போது எந்த ஒரு கட்சியாவது நம்ம தேர்ந்தெடுத்து அந்த கட்சியில் உள்ள வேட்பாளருக்கே நம்ம என்ன பண்ணலாம், ஓட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி எல்லாரும் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட வாக்கை வீணாக்காமல் தேர்தலில் ஓட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட மாவட்டம் 38 மாவட்டத்துலேயும் இருக்கிற 234 தொகுதிகள்லேயும் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இதில் போட்டியிடுற உங்களுக்கு சரியான வேட்பாளர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஃபார்மேட்டிவான வீடியோக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்.